ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி விலாக் வரேன். இன்றைக்கி சாட்டர்டே லீவு. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தேன். எனக்கு இந்த சாட்டர்டே சண்டே லீவுங்கிறது ரொம்ப ஹாப்பியான நியூஸாக இருக்குது. நான் காலையில் எந்திரிக்கிறப்பே மணி 8:30 ப்ரஷ் பண்ணிவிட்டு நான் கதவை திறக்கிறேன் பாருங்கள், நல்ல வெயில் வந்துருச்சு. போய் டக்குன்னு கொஞ்சம் நேரம் போய் மாடியில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீ டேவை ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து நான் கூடிய சீக்கிரம் நான் சொல்கிறேன். ஒரு மிகப்பெரிய டெசிஷன் வந்து எங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்காக எடுக்கலான்னு இருக்கோம். கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக செட்டாக்ஸ் சேனல்லையும் சொல்கிறேன், நம்ம விலாக் சேனல்லையும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி லீவ் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு மனசுக்கு இதமாக இருந்துச்சு. இன்றைக்கி கொஞ்சம் நிறையா ஒர்க் வேறு இருக்குது. அப்புறம் காலைல எழுந்திரிச்சு காஃபியை குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசையும் கார சட்னியும் தான் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ எடுக்க முடியல. அதுக்கப்புறம் மிச்சம் இருந்தக்கூடிய காய்கறிகள் என்னென்ன இருக்குது ஃப்ரிட்ஜில் பார்த்துட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ப்ளெயினான சாம்பார் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சோம். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் இருந்துச்சு, கத்திரிக்காய் இருந்துச்சு. ஸோ அதை போட்டு 2யும் போட்டு பொரியல். ஒரு 4 உருளைக்கிழங்கு இருந்துச்சு, 4 கத்திரிக்காய், அப்புறம் கொஞ்சம் காலிஃப்ளவர் இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்துட்டு ஸ்நாக்ஸ்க்காக வாங்கின காலிஃப்ளவரில் கொஞ்சம் எடுத்து அது மிச்சம் இருந்த அதையும் ஒரு பொரியல் பண்ணியாச்சு. ஒயிட் ரைஸ். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் ப்ளெயின் சாம்பார், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு ஃப்ரை, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர். இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லன்ச்சு. கூடிய சீக்கிரம் நான் அடுத்த வீடியோவில் ஒரு டிமார்ட் போனேன். அதில் ஒரு ஆஃபரில் ஒரு வாங்கினேன். அது என்னங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.